இது மேலே ஏறி வேறு பக்கம் வந்து எங்களை வந்து உள்ளே தள்ளி அவரை கீழே தள்ளி விட்டாங்க. ஏன்னா வந்து 2 செயினை வந்து கழுத்தை பிடிச்சி 2 செயினை பறிச்சிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். 7 பவுனும் 2 செயின், ஒன்று 3, 1 4, 1 செல்ஃபோனையும் தூக்கி போயிட்டாங்க. 2 செல்ஃபோனையும் தூக்கி போயிட்டாங்க. ஒருத்தர் தெரியும், ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சிருக்காரு, இன்னொருத்தர் யாருன்னு தெரியாது. அவ்வளோ. இல்லை, அதான் கத்தி வச்சிருக்கேன் கையில், கத்தி எடுறா நாங்கள் அதை பயந்துட்டோம். அப்புறம் செயினை மட்டும் பிடுங்கிட்டு ஓடி போய் வந்து அந்த பக்கம் லாக் பண்ணிட்டு, வெளியில் லாக் பண்ணிட்டு எங்களை உள்ளே விட்டு லாக் பண்ணிட்டு கொஞ்சம் காய் இந்த பக்கம் கழுத்தில் அவன் செயினை பிடுங்குறப்ப கொஞ்சம் இதாகிடுச்சு. அதுதான் 7 இந்த கதவை சாத்திட்டாங்க, மெயின் கதவை சாத்திட்டாங்க. உள்ள சாத்திட்டு நான் டிவி பார்த்துட்டு என் கழுத்தை பிடிச்சிட்டாங்க. இன்னொருத்த என் மிஸ்ஸஸ் கழுத்தை பிடிச்சிட்டான். அவன் கழுத்தை பிடிக்கும் அப்படியே தள்ளிட்டு போய் என்னை அப்படியே பாத்ரூம்ல தள்ளி விட்டாங்க. நான் விழுந்துட்டேன். அப்புறம் அவர் மிஸ்ஸஸை பிடிச்சிக்கிட்டு கத்தி எடுத்து குத்தி போடுவேன்ட்டான். அதனால அவன் பயந்துக்கிட்டு கத்தி வச்சிருந்தாங்க. இல்லை சொன்னான், வச்சிருந்தானே இல்லைன்னு தெரியாது. அப்புறம் செயினை பிடிக்கிட்டானுங்க, 7 பவுன் பிடிக்கிட்டு. அதுக்குள்ளே எங்கிட்ட அண்ணா வீடு பக்கத்தில் இருக்குது. என் வீட்டில் என்னை எழுப்புறதுக்கு முடியாமல் கூப்பிட போகிறான். அதுக்குள்ளே இவனுக்கு கதவை சாத்திட்டு வெளியே போயிட்டான். 2 பேர். யார் என்னன்னு தெரியல. ஒருத்தன் இங்கே பெயிண்ட் அடிச்சவங்க, எங்க இங்கே பெயிண்ட் அடிச்சிருக்கோம். அதனால தான் நாங்கள் உள்ள அலோவ் பண்ணோம். இந்த வீட்டுக்கு பெயிண்ட் இப்போ ரீசெண்டாக அடிச்ச ஒரு 10 நாளைக்கு முன்னே அப்பா ஒருத்தாங்க. அதனால சரி அப்படின்ட்டு, சரி நம்ம கான்ட்ராக்டுக்காரன் அந்த முத்துன்னு ஒருத்தன் பெயிண்ட்டு, அவன் தான் அவனை அனுப்பிச்சி விட்டான். அதுக்கோசரம் தான் சரி பார்த்தோம். அப்புறம் நல்ல வேலை விட்டுட்டான். இல்லாட்டி போனால் ஏதாவது அது கொடுக்காம இருக்க பிரச்சனை ஆயிருக்கு.